விமான தாக்குதலால் திடீரென வீடை விட்டு சென்று படுகொலை செய்யப்பட்டு நமது உற்றார் உறவினர் நண்பர்கள் சகோதரங்களுக்காக இன்னும் கூடுதலாக குண்டு வீட்டிலே மறித்து போன இந்து மத சகோதரங்களுக்காக கால்பணிந்து மன்றாடுவோம். மக்கள் நீங்கள் ஜாழ்ப்பாணம் நவாலி சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயம் மீதான விமான தாக்குதலின் 29வது ஆண்டு நினைவு தினம் இன்றைய தினம் மாலை சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தில் நினைவு கூறப்பட்டது. சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தில் இன்று மாலை பங்கு தந்த தலைமையில் வழிபாடுகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் பொதுமக்கள் மலர் தூவி சுடரேற்றி அஞ்சலி செலுத்தினார்கள். கடந்த 1995ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 9ஆம் தேதியன்று நவாலி சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்திலும் நவாலி ஸ்ரீ கதிர்காம முருகன் ஆலயத்திலும் இடம்பெயர்ந்து தங்கியிருந்த மக்கள் மீது விமானப்படையினரின் 3 விமானங்கள் தொடர்ச்சியாக 13 குண்டுகளை வீசியதில் 147 பேர் படுகொலை செய்யப்பட்டனர். அன்று அதிகாலை வலிகாமம் பிரதேசங்களை நோக்கி எறியணைகள் விமான தாக்குதல்களின் உதவியுடன் இராணுவத்தினர் முன்னேறி பாய்தலின் இராணுவ நடவடிக்கையை மேற்கொண்டனர். தொடர் எறிகணை தாக்குதல்களால் தமது வாழ்விடங்களை விட்டு நவாலியை நோக்கி இடம்பெயர்ந்த மக்கள் நவாலி சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்திலும் நவாலி ஸ்ரீ கதிர்காம முருகன் ஆலயத்திலும் தஞ்சமடைந்தனர். அன்றைய தினம் காலை திடீரென வந்த 3 விமானங்கள் தொடர்ச்சியாக 13 குண்டுகளை மக்கள் தஞ்சமடைந்திருந்த தேவாலயம் மற்றும் ஆலயங்கள் மீது வீசின. இக்குண்டுவீச்சு சம்பவத்தில் குழந்தைகள் உட்பட 147 பேர் சம்பவ இடத்திலேயே உடல் சிதறி பலியாகியிருந்தனர். 350க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருந்தனர். அவர்களின் நினைவாகவே இந்நினைவேந்த நிகழ்வுகள் அப்போது மக்களின் ஏற்பாட்டில் இடம்பெற்றன. மக்கள் கொல்லப்பட்டார்கள். போர் காலங்களிலே சில இடங்கள் குறிவைக்கப்படாது. வழிபாட்டு ஸ்தலங்கள், வைத்தியசாலைகள், பாடசாலைகள் போர் காலத்திலே தவிர்க்கப்பட வேண்டிய இடங்களாக சர்வதேச ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. அப்படி இருக்கும் போது நாங்கள் இலங்கையர்கள், அதாவது இதனுடைய கொடுமை என்னவென்றால் ஒரே நாட்டை சேர்ந்த மக்களை அதே படி கொன்றதுதான் இதனுடைய மிக பரிதாபமான நிலையாக இருந்தது. நாங்கள் இலங்கையருக்கு சொல்லிக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம், பெருமை அடைகின்றோம். அதே ஒரே நாட்டை சேர்ந்த மக்களை கொண்டு போட்டு கொன்றது மிக மிக கொடுமையான ஒரு செயல். இது நாங்கள் அவர்களுக்காக செய்கின்றோம். கடந்து சென்ற நாட்களாக இருக்கட்டும், வாழ்கின்ற நாட்கள், வரப்போகின்ற நாட்கள் நல்ல நாட்களாக இலங்கை உலகத்திலேயே ஒரு அழகான நாடு என்று கூறுகின்றார்கள், அழகான தீவு என்று அழைக்கின்றார்கள். இந்த நாட்டிலே
நாங்கள் அத்தனை பேரும் சகோதர உணர்வோடு சகோதர பாசத்தோடு ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு ஒருவருக்கு ஒருவருடைய உரிமைகளை நாங்கள் மதித்து அன்பு செய்து வாடுகின்ற போது அந்த நாடு வளரும் வளர்ச்சி அடையும். இன்றைய தினம் நாங்கள் இறந்த அகால மரணம் அடைந்த அனைவருக்காகவும் அவர்களின் உள்ளத்தினாலே காலம் காலமாக கண்ணீரோடு பாடுகின்ற குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். இறப்பை எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாவிட்டாலும் எங்களுக்கு 100% அமைதியை ஆதரவு தருகின்றவர் இறைவனாக இருக்கின்றார். பிறந்த அத்தனை பேருக்கும் ஆண்டவர் முடிவில்லாத வாழ்வை கொடுக்கவும் இந்த இடத்திலே ஒத்து போயிருக்கின்ற காயப்பட்டு இருக்கின்ற அத்தனை பேரையும் ஆண்டவர் கருணையோடு பாதுகாத்து தேற்று நாங்கள் இப்படியில் ஜெபித்து மன்றாடுவோம். ஆமென். தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே அன்பான சகோதர சகோதரிகளே, விமான தாக்குதலால் திடீரென வீடை விட்டு சென்று படுகொலை செய்யப்பட்டு நமது உற்றார் உறவினர் நண்பர்கள் சகோதரங்களுக்காக இன்னும் கூடுதலாக உண்டு வீட்டிலே மறுத்து போன இந்து மத சகோதரங்களுக்காக கால்பணிந்து மன்றாடுவோம். எல்லோருடைய ஆன்மாக்களும் இவனுடைய திரு வீட்டிலே நிச்சயமும் பாரவிடும் என்று சேர்த்துக் கொள்வோம். தந்தையே போற்றப்படுவார்
ஆகார உணவை எங்களுக்கு தாரும். உங்களுக்கு எல்லா குற்றத்தையோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை உங்களை சோதனைக்குட்படுத்தாத ஆண்டவர்களுடைய பெண்கள் ஆசிரியத்தவள் நீரே வைத்திய ஞானியே சோமா ஆசிரியத்தவரே புனிதமரியின் தாயே பாவிலாக இருக்கிறவங்களுக்காக இப்பொழுது மங்கள பின்வரையிலும் மடிக்கருமாமே தந்தைக்கும் மனுஷனுக்கு ஆவியாருக்கும் உண்டாவதாக இருப்பதாகவே ஆண்டவரே நித்திய பாட்டியோட கடித்தருளும் மக்கள் நீங்கள் உங்கள் அஞ்சலி செய்வது
நாளை